ஹலோ கைஸ், அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்கா, ரைஸ் குக்கர். ரைஸ் குக்கர்னால் சாதாரண ரைஸ் குக்கர் கிடையாது, எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர். டாப் 5ல் இருக்கக்கூடிய பிராண்டு, அதனுடைய ப்ராடக்ட் எது அப்படின்றத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ வேலைக்கு போகிறவங்க அண்டு ஒரு பேச்சுலராக இருக்கிறவங்க, கண்டிப்பாக பேச்சுலர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது. ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கிறேன், அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கெல்லாம். அப்படி பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இப்போது ரீசெண்டாக லேட்டஸ்ட்டாக எது அந்த டாப் லிஸ்ட்டில் இருக்குது, மக்களால் எது அதிகமாக வரவேற்பை பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த நம்பர் 1 Panasonic SR-CN108. இந்த CN108லாம் பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர், பிராண்ட் Panasonic. இதில் நீங்கள் 5 கப் வரைக்கும் நீங்கள் போட்டு ரைஸ் குக் பண்ணிக்க முடியும். இது இண்டக்ஷன் சப்போர்ட்டோடு இருக்குது. ஸோ இண்டக்ஷன்லேயும் வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 16 ப்ரீசெட்டு குக்கிங் ப்ரோக்ராம்ஸும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு சில டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 கப்பு ரைஸு. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி அன்குக்குடு ரைஸு, சரிங்களா? அன்குக்குடு ரைஸு 5 கப்பு வரைக்கும் போட்டு நீங்கள் இதில் குக் பண்ணிக்கலாம். இதனுடைய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் ஈவன் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன். இது எனர்ஜி கன்சப்ஷன் ரொம்ப எடுக்காது. ஸோ அதனால் இது ஓகே அப்படின்னு தான் தோணுது எனக்கு. ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் ஒரு ஈவனாக கொடுக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சொன்ன மாதிரி இதில் மென்ஷன் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஒரு சின்ன ஃபேமிலி இருக்காங்க, ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வெளில போய் வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது சூட்டபுளாக இருக்கும். அண்டு நம்பர் 2, இந்த பிராண்டே நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். பிராண்டு பேர் என்னன்னு கூட எனக்கு வாய்க்கே வர மாட்டேங்குது. Zojirushi. என்ன எனக்கு வாயில் வரலடாப்பா சாமி. NSTS-C10 அப்படின்னு போட்டிருக்கு. ஏதோ மிக்கோம் ரைஸ் குக்கர். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ என்னுடைய ஃபியூச்சர்னு சொல்லிட்டு டிலே டைமரு அண்டு ரீஹீட்டிங் சைக்கிளு அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கு. என்னுடைய கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும் பட்சத்தில் 5.5 கப்ஸ் நீங்கள் இதில் குக் பண்ணிக்க முடியும். இது என்னன்னாக்கா உள்ள என்னுடைய ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான்ஸ்டிக்கு இன்னர் பாட்டு ஃபுல்லாக நான்ஸ்டிக்கு ஓட்டாது அப்படின்ற மாதிரி ஒரு சில இதெல்லாம் ஆனால் ஓட்ட தான் செய்யுது, இல்லைலாம் சொல்ல முடியாது, அடி பிடிக்கிறது. அதான் நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு தான் இந்த மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது நான்ஸ்டிக்கு இன்னர் பாட்டுன்னு கொடுத்துருக்கான். அண்ட் அட்வான்ஸ்டு எல்சிடி பேனல் இருக்கும்பா. அதில் என்ன அட்வான்ஸ்டு அடி அப்பா, என்ன அப்படி படுத்துறீங்க, ஏதோ பண்ணலாம், அனைத்துக்கும் பண்ணாங்கடா. நம்பர் 3 ப்ரிஸ்டேஜ் டிலைட் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் PRWO. இதனுடைய மாடல் நம்பர் அது. இது ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வார்ம்லேயே வச்சுருக்கோம். நீங்கள் குக் பண்ணுற ரைஸ் எனி டைமாக இல்லை குறிப்பிட்ட டைமிங்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணலை. பட் வார்மிங்காக இருக்கும், அதாவது கொஞ்சம் சூடாக இருக்குன்னு வச்சுங்களேன். இது ரைஸ் நான் சூடாக இருந்தால் தான் சாப்பிடுவேன்ற அவங்களுக்கு இது கொஞ்சம் செட் ஆகும். இதில் டபுள் வால் இருக்கும். ஸோ டபுள் வால் பாடிங்கிறதுனால இது கொஞ்சம் அந்த ஹீட்டை வெளியே போகாது, அதனால் கூட இருக்கலாம். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிப்பா. ஹைலைட்டுனா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ரேட்லாம் எவ்வளோன்னு தெரியல, செக் பண்ணி பார்க்கணும். அண்டு வேறு என்ன இதில் மற்றபடி இதில் பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஸோ எவ்வளோ தான் இது, பட் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. நம்பர் 4 பஜாஜ் மெஜஸ்டிக் RCX1 மினி ரைஸ் குக்கர். ஃபியூச்சர் காம்பேக்ட் டிசைன், கூல் டச் ஹேண்டில்ஸ் அண்ட் ஆட்டோ ஷட் ஆஃப். ஓகே தான் போல இருக்கு. அதை உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். காம்பேக்ட் டிசைனு நல்லா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய வடிவமைப்பு தான், வேறு ஒன்றும் கிடையாது. காம்பேக்ட் டிசைன்னா ஒன்றும் இல்லை, அதோடைய வடிவமைப்பு டிசைனிங் நல்லா காம்பேக்டாக கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத அப்படி மென்ஷன் பண்ணியாங்க. கூல் டச்சு ஹேண்டில் ஹீட் ஆகாது, கூலிங்காகவே இருக்கும்.
அந்த மாதிரி. அப்புறம் இதனுடைய கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா 0.4 லிட்ரு. என்னப்பா இது ஒன்றுமே புரியலையே. 0.4னா என்ன, 1/2 லிட்டரு கணக்கு வருமா? 1/2 லிட்டர் கூட இல்லையே. பர்ஃபெக்ட் ஃபார் சிங்கிள்ஸ் ஆர் ஸ்மால் மீல். அதாவது ஒரு ஆளுக்கு சமைக்கிறதுக்கு இவங்க இது சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு வேணாப்பா, ஒரு ஆள் ஏதாவது தேடிட்டு இருக்கிறீங்க, ஒரு ஆள் தான் இருக்கிறீங்க சமைக்கணும் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். அதே போல் இது எங்கே சூட் ஆகும் அப்படின்னா ட்ராவல் டைமுக்கு ஆர் இண்டிவிஜுவல்ஸ் வித் மினிமல் குக்கிங் நீட்ஸ். இந்த மாதிரி ட்ராவல் டைமில் ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு சிங்கிள் பர்சனாக போகிறீங்க, ஒரு வெளியே எங்கேயாவது ட்ரெக்கிங் எங்கேயாவது போகிறீங்க, ஏதாவது ஒன்று பைக் ரைடிங் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது அவங்களெலாம் செட் ஆகும்னு போட்டிருக்கு. லைட் வெயிட் அண்டு போர்ட்டபுள். சொன்ன பார்த்தீங்களா, இந்த ட்ரெக்கிங் போகிறவங்க ட்ராவல் போகிறவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். நம்பர் 5 இன்ஸ்டன்ட் பாட் DO+9 9-in-1 எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரா? என்னப்பா இது, எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் அப்படி கூட ஒன்று இருக்கோ? ஃபீச்சர் மல்டி ஃபங்க்ஷனாலிட்டி, ரைஸ், ஸ்லோ குக்கிங், ஸ்டீம், ஓரியாவா, ஸ்மார்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்டு ஆப் சப்போர்ட். போடு அக்காடி, வேறு லெவலு அது. அப்புறம் என்னுடைய கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 6 குவாட்ஸ்னால் அதாவது 5.7 லிட்டர் வரைக்கும் இதில் நீங்கள் வந்து சமைக்கலாம். பாரா. அடுத்தது இதனுடைய ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கெப்பாசிட்டி வித்து மாடர்ன் டச் ஸ்க்ரீன் இன்டர்ஃபேஸ். இது வந்து யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னாக்கா, பெரிய ஃபேமிலி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறது தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ஃபெசிலிட்டியுமே நிறையா கொடுத்துருக்கு, கெப்பாசிட்டியும் நிறையா ஜாஸ்தி குவான்டிட்டி குக் பண்ணுற மாதிரி தான் இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 5 எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்குது. யாராவது இந்த 5ல் என்கிட்ட இது ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே வந்து உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லலாம். அதே போல் இந்த 5ல் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற கருத்தையும் நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணலாம். அது வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவித்தா நல்லது. அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பாய்.